இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி என்ன சொல்றாங்க? கஷம்சி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனை போன்றவர்கள். சூரியனை போல ஏண்டா? சூரியனுக்கு எந்த வெளிச்சம் இருக்குதோ அதே வெளிச்சமா இல்ல. சூரிய வெளிச்சமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒளியில ஒரு பகுதி. எனவேதான் சூரியனுக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போனா அவங்களுக்கு நிழல் கிடையாது. இப்ப எனக்கு ஒரு நிழல் ஒன்று காட்டுது. இது வெறுமனே மண்ணால் படைக்கப்பட்ட இந்த உடம்பு, அதனால அவர் இந்த நிழலை காட்டுது இந்த லைட்டுக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிபூரண ஒளியாலதான் சூரியனை அல்லாஹ் படைச்சான், சந்திரனை படைச்சான். சூரியனுக்கோ சந்திரனுக்கோ ஒளியாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வெளிச்சம், அதுக்கு அங்கால நிழல் ஒன்று வராது. சூரியனை விட வெளிச்சம். அப்ப பூசர் இமாம் கஷம்சி, சூரியனை போன்றவர்கள் என்று ஏன் சொன்னாங்க? வெளிச்சத்தை சொல்லல, தூரத்தை சொன்னாங்க. சூரியன் எத்தனை ஆயிரம் கோடி மைலுக்கு அங்கால சூரியன் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தை விட கிட்டத்தட்ட 100 அல்லது 109 மடங்கு சூரியன் உலகத்தை விட பெரியது. அப்ப பூசரி இமாம் சொன்னாங்க கஷம்சி, சூரியனை போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரியன் எப்படி? தல்ஹருல் ஐனைனி மின் போதி சகீரத்தன், தூரத்திலிருந்து பார்த்தா சூரியனை சிறிசாகத்தான் தெரியும், சின்னதா தெரியும். கையால பிடிக்க இயலும் போல எங்களுக்கு விளங்குது சூரியனை. ஆனா உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெரியது. உலகத்தை விட, இலங்கையை விடவல்ல, உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெரியது. தூரத்திலிருந்து பார்த்தா சிறிதாக விளங்குது. சரி, தூரத்திலிருந்து பார்த்தா தான் சூரியன் சிறிசி. கிட்ட போயிட்டு பார்ப்போமே, அப்ப சரியான சூரியன் சூரத்தை என்று பார்த்தா கில்லு தருஃபமின் அமமி, நெருங்கி பார்த்தா கண் ரெண்டும் குருடாகி கண் அழிஞ்சு போயிடும். சூரியனுக்கிட்ட நெருங்க இயலாது. அப்ப சூரியனை பத்தி சரியா அறிஞ்சவர் யாரு? சூரியன் ஹக்கீகத்தை விளங்கியவர் யாரு? தூரத்திலிருந்து பார்த்தா சிரிசி, கிட்ட போயிட்டு பார்த்தா பார்க்க இயலாது. அப்ப சரியான சூரியன் எது? சூரியன் என்றால் என்ன? சூரியன் சூரியன் சொல்லிக்கொண்டு நிற்க வேண்டியதான் மௌத்தாகும் வரையில. சூரியன் ரகசியத்தை யாரும் அறியல்ல. இதே போல அருகில் இருந்த சஹாபாக்களும் அறியல்ல. தொலைவில் இருந்து 1400 வருஷத்துக்கு பிறகு, 1800 வருஷத்துக்கு பிறகு பார்க்கிற நாங்களும் அறியல்ல. வெறும் எழுத்தை பார்த்து இவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவங்களோட ஹக்கீகத்து யாருக்கும் தெரியாது. சாதாரண மனிதன் அல்ல, நாங்க நினைக்கிற மாதிரி தரஜா அல்ல, எங்கட புத்திக்கு எட்டக்கூடிய தரஜாவும் அல்ல, அந்தஸ்தும் அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு லேசாக கிடைச்ச நபி என்றதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ஏதோ என்னமோ நினைச்சுக்கோ நிக்கிறோம். அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய வல்லமை எப்படி என்று காட்டுறதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒளியாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார்.